அப்போது இந்தியா முழுவதும் 30,000 பேர் தான் பொறியியல் படிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு 900 தான் சீட்டுகள். அதில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை 900 கல்லூரிகளும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அதுபோல பிரித்து கொடுத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகையை அடிப்படையாக கொண்டு சீட்டுகள் நிர்ணயிக்கப்பட்டன. அந்த வகையிலே 39 தான் அன்டிவைடட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுக்காக கிடைத்தது. அதிலே நான் ஒரு இடத்தை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றேன். ஆனால் அதற்கும் நேர்முக தேர்வில் ஒரு 5 அறைகள் இருக்கும். இங்கே ஜிசிடியில் சேர்மன் ஒரு அறையில் இருப்பார், மற்ற மெம்பர்கள் தனித்தனி அறையில் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்ன மதிப்பெண் போடுகிறார்கள். எங்களுடைய இதில் அந்த நுழைவுத் தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு மட்டும்தான். இதில் 5 பேரும் கடைசியாக அந்த எல்லா மதிப்பெண்களையும் கூட்டி அதிலே தரவரிசைப்படுத்துவார்கள். அப்படித்தான் நாங்கள் சேர்த்துக்கப்பட்டோம். அது எதற்காக இதையெல்லாம் சொல்லினேன் என்றால், அந்த வாய்ப்பு அப்போது நாம் நம்முடைய ஜனத்தொகை இவ்வளவு இல்லை. அப்படி இருந்தாலும் அதிலே கோடியிலே ஒருவனா 10 லட்சத்திலே ஒருவனா என்பது இப்போது கிட்டத்தட்ட நாம் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் நாம் அதை தயார்படுத்தவில்லை. உலகத்து தேவைக்கு அத்தனைக்கும் நாம் தயார்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பூசாக்கோ கல்லூரி தொடங்கப்பட்டது 1926 இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் இங்கே இருக்கக்கூடிய அதுதான் ஆரம்பம். அதில் இருந்து தொடங்கியது. இப்போது நாம் 2026 அது 100ஆண்டு விழா காணக்கூடிய நிலையிலே இப்போதுதான் நாங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களை சந்தித்தோம். அப்போது சொன்னோம், நீங்கள் இது ஒரு பெரும் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும். இந்த 100ஆண்டை ஒட்டி இத்தனை சாதனைகள், இத்தனை பேர் படித்து, இத்தனை பேர் தொழில் வளம் எல்லாம் கண்டுகொண்ட இந்த கல்லூரிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இந்த 100ஆண்டிலே நீங்கள் சாதிக்க வேண்டும். இது சாதிக்கக்கூடியதுதான். ஆனால் 2-3 தடவை நாங்கள் முதல்ல முயற்சி செய்தோம். அவர் மறைந்த வரதராஜ் அவர்கள், அதே போல கார்த்திகேயன் அவர்கள் சமயத்திலும் நாங்கள் பேசி பல திட்டங்கள்லாம் வகுத்து அது கடைசி நேரத்திலே கைகூடாமல் போய்விட்டது. இப்போது நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போது ருத்ரமூர்த்தி அவர்கள் அதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்று மேனேஜிங் ட்ரஸ்டி சொன்னார். அது ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி. அதை இந்த நேரத்திலே நம்முடைய 100வது பிறந்த நாள் காணும் சுப்பையன் அவர்கள் எனக்கெல்லாம் என்றுமே மறக்க முடியாத இது. அவர் பாஸ்டனிலே படித்து MITயில் படித்து இங்கே இந்தியாவுக்கு திரும்ப வந்த உடனே எங்களுக்கு தான் முதல்ல வகுப்படுத்தார். அதில் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமான பாடம். எல்லோருக்குமே அதில் அதிகமாக இஷ்டம் இருக்காது. அந்த சமயத்திலே அதை சரியாக நடத்தி தேர்வும் செய்து அதில் நாம் செய்யக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் மேலும் மேலும் மேம்படுத்தும் அளவுக்கு அவர் பாடம் நடத்தியிருந்தார் அந்த சமயத்திலே. அது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அப்போது நான் வகுப்பு லீடராகவும், அதாவது கிளாஸ் லீடராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். கிளாஸ் லீடருடைய வேலை என்னவென்றால், அந்த முதல் வகுப்பு முடிந்த உடனே நாம் எல்லாம் இந்த போர்டு முழுவதையும் மொத்தமாக டஸ்டரை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு அந்த டேபிள் ஒரு சாக்பீஸ் துண்டு கூட புதிய சாக்பீஸை கொண்டு வந்து வைக்க வேண்டும். பிறகு அவர் அறைக்கு போய் அவரை அழைத்து வர வேண்டும். அவர் எதுவும் கையில் எதுவும் நோட்ஸ் எதுவும் எடுத்து வர மாட்டார். ஒரே ஒரு மக்ராகல் அந்த புக் இருக்கு இல்லைங்களா, அந்த இது இன்ஜினியரிங் மிஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் புக்கு, அது அந்த பல எடிஷன் கண்ட புத்தகம். அது ஃபிட்ஸெரால்ட் அண்ட் கிங்ஸ்லி என்ற அந்த புத்தகத்திலே அதைத்தான் வைத்து நடத்துவார். அவர் என்ன செய்வார் என்றால், இப்படி அந்த போர்டில் எல்லாம் எழுதி முடித்துவிட்டு பிறகு அந்த டஸ்ட் லேசாக ஊதிக்கொண்டே வந்து அந்த புத்தகத்தை அடுத்த பக்கத்தை புரட்டி அடுத்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு போயிடுவார். போர்டுக்கு வந்துடுவார். கையிலே நோட்ஸ் இருக்காது. அந்த அளவுக்கு அவர் பாடம் நடத்தும் விதம் எங்களுக்கு எல்லாருக்குமே அதிசயமாக இருக்கும்.
மற்றவர்கள் எல்லாம் நோட்ஸும் கொண்டு வந்து நடத்துவார்கள். இவர் நேரடியாக வந்து அந்த அத்தனை இதையும் அவர் நல்ல நல்ல வகையில் அந்த வகுப்பெல்லாம் எடுத்திருந்தார். அப்போது இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய செமஸ்டர், இன்டர்னல் மார்க்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது வருஷ கடைசியிலே ஒரே ஒரு பரீட்சை தான். அது பல பேருக்கு கண்டம், பல பேருக்கு அதுதான் வாய்ப்பு. அந்த ஒரு 15 நாள் படித்தாலே போதும், பாதி மார்க் வாங்கிறதுக்கு அது போதும். ஆனால் 119 மாணவர்கள் என்னுடைய வகுப்பிலே சேர்ந்தவர்கள், என்னோடு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3 பிரிவுகளில் நாங்கள் அதில் கிட்டத்தட்ட 72 பேருக்கு மேலே எல்லோருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினோம். அதுபோல் ஆனர்ஸ் வாங்கியவர்கள், ஆனர்ஸ் என்பது அது அந்த சமயத்திலேயும் அந்த அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அதிலேயும் 66 பேர் வாங்கியிருந்தார்கள். இதெல்லாம் அதிசயமானது. ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் வந்து இங்கே படித்து கொண்டிருந்தோம் நாங்கள் எல்லோரும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். இது எதற்கு இதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்றால், இங்கே இந்த MIT பாஸ்டன் எனக்கு பின்னாளிலே அங்கே போய் அந்த ஒரு சிஸ்டம் ஸ்டடி, இந்த நம்முடைய இன்சாட் சேட்டலைட் உடைய திட்டம் தீட்டும் அந்த பணியிலே நான் ஒரு உறுப்பினராக அங்கே சென்றேன். 5 மாதத்திலே நாங்கள் அந்த திட்டத்தை வகுத்தோம் 1970. அது இன்றைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து எத்தனையோ இன்சாட்டில் இருக்கின்றன. அந்த சமயத்தில் அந்த MITயில் எங்களுக்கு அந்த துணையாக இருந்தவர்கள் அவர்கள் 11 செயற்கைக்கோள்களை மேலே ஏறி இருந்தார்கள் அந்த லிங்கன் லேபரட்டரி என்ற இடத்துல இருந்து. ஆனால் நாங்களோ எல்போர்டு, எல்லாருமே அமைச்சர், அதுவும் நாங்கள் 27-28 வயது உள்ளவர்கள். எங்களுக்கு எதுவுமே ஒன்றும் தெரியாத சமயத்தில் அங்கே போய் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் தினமும். அவர்களுடைய எதிர்பார்ப்பை மீறி நாங்கள் செயல்பட வேண்டியிருந்தது. அதைத்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எங்கேயுமே நீங்கள் போனது, அது IT இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எங்கே சென்றாலும் எதிர்பார்ப்புக்கு மேலே நீங்கள் செயலாற்ற வேண்டியிருக்கின்றது. அதுதான் நம்முடைய படிப்புடைய ஆதாரம். இங்கே அந்த வகையிலே தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கும் அது இருக்கின்றது, என்றைக்குமே அது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இந்த சமயத்திலே நான் அவருடைய அந்த அடுத்தது போடுங்க, இன்னொன்று பாருங்க, சுபைன்னு ஒன்று இருக்கும்.